Hello friends, welcome to Easy Quick Samail. Today recipe ராகி pancake. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த ராகி pancake ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ப்ரோட்டீனும் அயன் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் தான் இருக்கும், ஆனால் ராகியில் பண்ண மாதிரியே இருக்காது. அந்தளவுக்கு டேஸ்ட் டெலிஷியஸாக இருக்குங்க. வாங்க ராகி pancake எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ செவ்வாழை 2 பழுத்தது எடுத்துருக்கேங்க. இப்போ அதே மாதிரி 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு பனவெல்லம் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஏலக்காய் தூளும் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது 2 செவ்வாழை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ரஃப்பாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்த்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. செவ்வாழை தான் வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த வாழைப்பழம் ராகி பிடிக்காத பசங்க கூடி இந்த பேன்கேக் செஞ்சு கொடுத்தோன்னா கட்டாயமாக சாப்பிடுவாங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பனவெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் ஏதோ ப்ரௌன் சுகர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அரைக்கும்போது பால் தேவைப்பட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கும் போது ரொம்ப திக்காக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்சி ஜாரில் பால் ஊற்றி ஒரு வாட்டி கூட அடித்து இதில் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பேன்கேக் செய்கிறதுக்கு ஒரு தவா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நெய்யோ பட்டரோ நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது நெய் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்ச ராகி மாவு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தேய்ச்சி விடாதீங்க, லைட்டாக மாவு ரவுண்ட் ஷேப் வர வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பேன் கேக்கு ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹெல்த்தியான ராகி பேன்கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் ராகி மாவில் நம்ம 6 பேன்கேக் செய்ய முடியும். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ராகி பேன்கேக்கில் நீங்கள் மில்க் மேடும் இல்லைன்னா சாக்லேட் சிரப் இருந்தால் அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம மில்க் மேடோ கூட ராகி பேன்கேக்கும் இந்த பனானாவும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருந்தது. கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.